ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பூமிமா சமைச்சாலும் மத்தியானம் ரொட்டி தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போங்க அரைக்கீரை சிறுக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன்னு பாருங்கள். இப்போங்க பச்சை பயிர் நான் ஊற வச்சுருக்கேங்க. காலை நேரத்தில் வச்சு ஊற வச்சுட்டேங்க 3 மணிக்கு போல். அப்புறம் பீட்ரூட் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சைமா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. பழைய சாப்பாடுக்குங்க. பழைய சாப்பாடு கொஞ்சம் மீதமாகிடுச்சுங்க. பசங்க டிஃபன் எது வேணாம், அந்த வெயிலுக்கு பழைய சாப்பாடு கொஞ்சம் கரைச்சி கொடுங்க அப்படின்ட்டாங்க. மோர் போட்டு இருக்குது, தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்ட்டாங்க. சரி பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் வதக்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரி வதக்கி தரட்டு பச்சை மிளகாய் நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க. இது சென்டரில் இப்படி கீறி போட்டுக்கலாங்க. இந்த உப்பு சால்ட் உள்ளே வச்சுக்கலாங்க. உப்பில் கலந்து சாப்பிடும் சூப்பராக இருக்குங்க. பழைய சாப்பாடுக்கு கடிச்சிக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு கீறிக்கலாங்க. இப்போ எல்லா மிளகாயும் நான் கீறி வச்சுட்டு இது காரம் அவ்வளோவா இருக்காதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் காரம்லாம் நான் கம்மியாக தான் போட்டு கொடுப்பேங்க. இப்போ லைட்டாக உப்பு தடவிக்கலாங்க. அப்புறம் வணக்கிட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வணக்கலாம் கூட ஓகே தாங்க. சூப்பராக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இது லைட்டாக நான் வச்சுட்டுருக்குறேங்க. உள்ளுக்குள்ள உப்பு போட்டுன்ட்டு இப்போ பழைய சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களாங்க? நீங்கள் இந்த மாதிரி பண்ண என்ன கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இப்போ சின்ன கடை வடிச்சிட்டு வச்சுக்கிறேன். அதில் சும்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்புலாம் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. மிளகாயில் இது போட்டு வணக்கலாம், போடாமல் இப்படி வணக்கி போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டில் உப்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் அது சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. மிளகாயில் போட்டு ஒரு சொட்டு எண்ணெய், ஒரு ஸ்பூனு தான் எண்ணெய் ஊற்றுற அப்படி வணக்கிக்கலாங்க. அந்த மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ இந்தளவுக்கு நான் வணக்கிட்டேங்க. நல்லா வணக்குங்க. அந்த மிளகா கலர் மாறும் பாருங்களா, ஒயிட் கலர் நல்லா வரும். அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா இந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடெல்லாம் கரைச்சி வச்சுக்கிறேன். தேவைக்கிறேன் நான் மோர் தயிர் நாங்கள் போட்டுக்கிறோம் சொல்லிட்டாங்க. சரி பவுலில் போட்டுக்கிறேங்க. பழைய சாப்பாடை தயிர் போட்டுக்கிறோமா அப்படின்ட்டாங்க. இது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலங்காலத்துலைங்க பழைய சாப்பாடு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் க்ளீன் பண்ணுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ தயிரெலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. வேணுங்க தயிர் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. வெங்காயம் வேறு உரிச்சு வச்சுக்கிறேன். அது வேணால் போட்டுக்க. அந்த தண்ணிக்குங்கள சாப்பாடு தண்ணி நீஸ் தண்ணி சொல்லுவாங்க, அதை மேலாப்பில் எடுத்து ஊற்றிக்கிறேங்க. நல்லாயிருக்கும் சொன்னாங்க. இப்போ தேவைக்கிற காரத்துக்கு மிளகாய் கொடுக்குறேங்க. 3 மிளகா கொடுக்க பயமாக வெயில் காலத்தில் கொடுத்தா காரம் அதிகம் கொடுத்தா வயிற்றுக்கிட்ட போகணும் பயம் இருக்குது. அதனால் பார்த்து கொடுத்தேங்க. இப்போ அரிசி சாப்பாடு வச்சுட்டேங்க, ஊற வச்சுருந்தேன். அதையே கரைஞ்சி வச்சுட்டேங்க. இப்போ இந்த சிறுக்கீரை தாங்க நான் கூட்டுலாச்சு பண்ணிடலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்படி கட்டை நல்லா ஊற்றி விட்டு பார்ப்பேங்க. ஏதாச்சும் பூச்சி கீச்சி இதாக பார்த்துக்கணும். நம்ம ஒவ்வொரு கீரை தான் எடுத்து ஆய்வேன். இன்னும் சின்ன பூச்சிலாம் வருதுங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து இலையில பூச்சி கீச்சி கடிச்சிக்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் அறிவேன். இப்போ பச்சை பயிர் இருக்குல்லைங்க, ஊற வச்சு தான் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். ஊற வச்சுட்டா 1 விசில் 2 விசில் விட்டால் போதுங்க. 3-4 விசில் பருப்பு குழஞ்சி போயிடும். நான் 2 விசில் விட்டு இறக்கிடுவேங்க. தண்ணி அரிசி தண்ணி தான் ஊற்றுறேங்க. தேவைக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த வெயில் காலத்து பச்சை பயிர் கொடுக்க ரொம்ப நல்லது தாங்க. அது நல்ல உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுருவேங்க. சும்மா 2 விசில் விட்டால் எடுத்தால் போதுங்க. சும்மா தாளித்து கொடுக்கலாம், எப்படி வேணால் அப்படியே கொடுக்கலாம். பச்சை வெங்காயத்தை அரிஞ்சு கொடுக்கலாம், செம சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெண்டைக்காயெல்லாம் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சிம்பிளாக தான் வைக்கிறேன், செம சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. தேங்காயே ஊற்றாம தாங்க இந்த ஐட்டம் எல்லாமே செஞ்சேன், செமையாக இருந்துச்சு. வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேங்க. நல்லா லைட்டாக ரோஸ்ட் வர மாதிரி வறுத்துக்கலாங்க. நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு வணக்குங்க. வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை வராது. நான் நல்லெண்ணெய்ங்க 2 ஸ்பூன் விட்டு வணக்கினேன். பிசு வெண்டைக்காயில் வரல. இப்போ அதே கடையில் குழம்பு தாளித்து விட்டுலாம் வெண்டைக்காய்க்குங்க. தேவைக்கான கடுகுலாம் போடுறேங்க. கடுகு உளுந்தப்பருப்பு நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேங்க. ஒரு துளி சோம்பு போட்டுக்கிறேங்க, ஒரு பிஞ்சு. கொஞ்சம் 5 வச்ச வெங்காயத்தெலாம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சுக்கோங்க. நல்ல வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆட்டுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தேவைக்கான தக்காளி ஒரு 3 பழம் தக்காளி போட்டுக்கோங்க. அந்த தக்காளி கொஞ்சம் வணக்கட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா அப்படியே வணக்கிருக்கோங்க. உப்பு தேவைக்கான போட்டு தக்காளி சீக்கிரம் பேஸ்ட் ஆட்டமாக போட்டுக்கலாங்க. நம்ம தக்காளி அரைச்சும் போடலாம், அரிஞ்சும் போடலாங்க. புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். நான் அரிஞ்சே போட்டேங்க. ஒரு டைம் மிக்சியில் அரைச்சிக்குவேன். அரைச்சி போட்டு சீக்கிரம் செய்வேங்க. இப்போ பச்சை பேஸ்ட் சத்தம் போயிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஃபில்டரில் ஊற்றிடலாங்க, தண்ணி வடியட்டும். இந்த பக்கம் பச்சை பயிரை தாளித்து விட்டுலாங்க. சிம்பிளாக தான் தாளிப்பேன். இப்போ கடுகுலாம் பொரியுது பாருங்க பச்சை பயிருக்கு. இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு வெங்காயம் 5 காஞ்சிருக்க மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை பயிருக்கு இந்த மாதிரி செய்யலாங்க. நான் வேக வச்சு
ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கிண்டி கொடுப்பேன். பசங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுப்பேங்க. செம்ம சூப்பராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுப்பேங்க சாயங்கால நேரத்தில். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுப்பீங்களாங்க? அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சேங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு. இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுங்க, நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைம் புளி கரைச்சதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. இப்போ புளி கரைச்சதெல்லாம் ஒன்றா ஊற்றிக்கிறேங்க. இது சிம்பிள் ரெசிபிங்க. சீக்கிரம் 10 நிமிஷம் இந்த குழம்பு செஞ்சாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. தேவையான சாம்பார் தூள் போடுறேங்க. இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் தாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படி கிண்டி நல்லா தேவைக்கான காரத்தெல்லாம் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கலந்து வச்சு இந்த குழம்பு நல்லா கெட்டி வந்துடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதி வர வர உப்பு தேவைக்கு உப்பு போட்டேங்க. கொதி வர 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 நல்லா குழம்பு கெட்டியாகிடுங்க. இந்த பக்கம் பச்சை பயிருக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் பச்சை பயிரை கொட்டிடலாம். அப்படியே ஒரு கிண்டி வச்சிடலாங்க. இந்த மாதிரி தாளித்து சாப்பிட அதுவும் சூப்பராக தாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டைம் கேட்பாங்க தாளித்து கொடுங்க, ஒரு டைம் அப்படியே வேக வச்சு அப்படியே கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்படியே மாற்றி மாற்றி கொடுப்பேங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு வடிச்சட்டி வச்சுருக்குறேங்க. தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. அந்த கடுகு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டுக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகட்டுங்க, கொஞ்சம் இதாகட்டும். இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுங்க சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸு கீரைக்கு நல்லா வேகட்டுங்க. அது இந்த பாசிப்பருப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாங்க. சூப்பராக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கூட்டு இந்த மாதிரி தாங்க செய்வேன். செம்ம சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டில் குக்கரில் போட்டு வைப்பணுங்களா, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டில் குக்கர்லாம் போட்டு வைப்பணுங்களா, நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். இந்த மாதிரி வடிச்சட்டில் செய்யும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. தேவைக்கேல நான் காஞ்ச மிளகாய் தாங்க போடுறேன். சீக்கிரம் வேலையாட்டுன்னு குக்கரில் போட்டு வைப்பேங்க, வளவளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இப்போ வெண்டைக்காய் போட்டுடலாங்க. இந்த குழம்பு சிம்பிளாக தாங்க செம்ம டேஸ்ட்டுங்க. குழம்பு சீக்கிரம் காலி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வெண்டைக்காய் குழம்பு. இப்போ வெண்டைக்காயில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. இந்த பக்கம் வைக்கலிங்க, தண்ணி பருப்புக்கு கீரைக்கு போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பீட்ரூட்டு போட்டுக்கலாங்க. குக்கரில் பீட்ரூட்டில் எல்லாம் அரிஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைம் நம்ம சிறுக்கீரை அரிஞ்சு வச்சதெல்லாம் போட்டுக்கலாங்க. சிறுக்கீரை குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணிடுவேங்க. நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும், நல்லா இருக்கும். போட்டு நல்லா கிளறி வச்சிடலாங்க. இந்த பக்கம் பீட்ரூட்டு வேக போட்டுலான்னு வச்சுருக்கேங்க. குக்கர்லேயே போட்டு டக்குன்னு விட்டுலாம். ஒரு துளி எண்ணெய் ஊற்றிக்குவேங்க, ஒரு சொட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவேன். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக 2 வருஷத்தை விடலாங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு ஊற வச்சு மறந்துட்டேனுங்களா, சரி இதையும் போட்டு இப்போ பீட்ரூட் கூட செஞ்சேங்க. செம சூப்பராக தேவையான உப்புலாம் போட்டேங்க. இந்த மாதிரி கடலப்பருப்பு பீட்ரூட் கூட போடும், செம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லாம். இது ஹோட்டலுக்கு எங்கேயும் நான் பார்த்துருக்கேங்க, சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. அந்த ஞாபகம் வந்து ஊற வச்சுட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி போட்டுடலாம்னு போட்டுட்டேங்க. ரசம் வச்சுட்டேங்க சீக்கிரமாகவே. இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகுலாம் போட்டுக்கிறேங்க. கடுகுல நல்லா பொரியட்டுங்க. உளுந்து போட்டுக்குவேங்க. கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த பீட்ரூட்டை வணக்கிடலாம். நல்லா அப்படி நல்லா வணக்குங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலும் கூட நல்லாயிருக்குங்க காய் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் பூ லைட்டாக போட்டுக்க வெங்காயம் வணங்குக்கு. பீட்ரூட் வடிச்சாச்சுங்க. இப்போ ஒன்றா கொட்டி வணக்கிக்கலாங்க. பீட்ரூட் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ சாப்பாடு சுவையான எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. செம சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசங்க. இப்போ பச்சை பயிர் தாளித்து வச்சதுங்க. இது நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க, ரொம்ப உடம்பு நல்லது. இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்.